மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கருத்துக்களை பரப்பும் வகையில் கோவையை சேர்ந்த கலாம் பேரியக்கத்தை சேர்ந்தவர்கள் மேற்கு மண்டலங்களை உள்ளடக்கிய 8 மாவட்டங்களில் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 25ஆம் தேதி கலாம் பேரியக்கத்தை சேர்ந்தவர்கள் கோவையில் பிரச்சார பயணத்தை தொடங்கினர். அப்துல் கலாமின் சீரிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். கலாமின் கருத்துக்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்து இக்குழுவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். வரும் 3ஆம் தேதி திருப்பூரில் இக்குழுவினர் பிரச்சாரத்தை நிறைவு செய்கின்றனர். சமூக மாற்றம் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், காந்தி கண்ட அகிம்சை வழியில் வர வேண்டும் என்ற ஆழ்ந்த கொள்கையோடும், காமராஜருடைய ஒரு தூய கரமான ஒரு அரசியல் மாற்றமும் வர வேண்டும் என்ற கொள்கையோடும், கலாம் நமக்கு கிடைத்த ஐரிய பொக்கிஷமாகிய அவர் விட்டு சென்ற பாதையை இளைஞர்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் அவருடைய கொள்கையை ஒரு புதிய சமுதாயத்தை படைப்பதற்காக கலாம் கண்ட நல்லரசு, வல்லரசு, வறுமையற்ற, ஊழலற்ற, மதுவற்ற வல்லரசு ஆக வேண்டும் என்ற நோக்கத்தை மக்களிடையே எடுத்துச் செல்வதுதான் எங்களுடைய நோக்கம்.